புது ஜிப்பா எப்படி இருக்கு? சேட்டு கல்யாணத்துக்கு ஷெனாய் வாசிக்கிற மாதிரியே இருக்கிற. ஏய் அதையும் கலட்டுற இல்ல, ஜிப்பா சூப்பர். அங்கிருந்தே லுக் விட்டேன். ஜிப்பா சூப்பர் சார். நான் விளையாட்டுக்கு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. உண்மையிலேயே சொல்றேன், ஜிப்பா சூப்பர். அதுவும் இந்த டிசைன் கண்ணுலயே நிக்குது. இதுக்கு என்ன சொல்ற? ஏய் மகாலட்சுமி இங்க வா. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நீ எப்படி இருக்கிற? சரி போ. நல்ல பொண்ணு, தெரிஞ்ச ஃபேமிலி தான். என்ன ஒரே குறை, குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. ஏன்டா ஒரு நல்ல டாக்டரா பார்க்கலாம்ல? டாக்டர் எல்லாம் போனாலும் குழந்தை பிறக்காது. ஏன்? ஏன்னா அதுக்குன்னு கல்யாணமே ஆகலையே. நான் சொல்லல இந்த ஜிப்பா தள்ளி இல்லையா சார்? இந்த ஜிப்பாவை எங்க சார் எடுத்தீங்க? கவிஞர் வைரமுத்து வீட்டுல திருடிட்டாரு சார். அப்பவே சொன்னாரு சூப்பர் ஜிப்பா. இந்த ரேஞ்சுக்கு நான் எதிர்பார்க்கல. என்ன ரேஞ்ச பாத்துட்டா இவன்? ஏன் ஒவ்வொருத்தனா கொண்டு காட்டிட்டு இருக்கியா நீ? இதை இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது இல்ல? டிவில பார்லிமெண்ட்ல எல்லா தலைவர்களும் இதைத்தானே போட்டிருக்காங்க. நான் பார்த்தது இல்லையே. அப்ப நேரா ஒரு மாவு மிஷினுக்கு போ. அங்க மாவு சிதறாம இருக்கிறதுக்கு பெருசா ஒரு துணி ஒண்ணு கட்டிருப்பான். அதை ஆல்டர் பண்ணா இதுடா. நீ கவனியா சார்? இன்னும் நீங்க எவ்வளவு நேரம் இங்க நீ இன்னும் எவ்வளவு நேரம் இருப்ப? நான் கடைசி வரைக்கும் அப்ப இருப்பேன். நாங்க உடனே கிளம்புறோம். அடுத்தது எங்க அடுத்து இருப்பீங்க? நாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிறதா இருக்கிறோம். இதுக்கு உனக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம். யோ போயா சார். இந்த ஜிப்பாவை யாரோ பார்த்தாங்க, என் வைஃப் பார்க்கல சார். இதான் உன் பிரச்சனையா? நேரா இவரை கூட்டு போய் உன் ஒய்ஃப் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் சுத்தி காட்டிட்டு கொண்டு வந்து விடு. என் ரிலேட்டிவ்களா காட்டுறதுக்கு இவரு என்னத்துக்கு சார்? இந்த ஜிப்பா போதாதா? என்ன என்னமோ மாங்காய் மடை நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க இங்க இருங்க, என் வைஃப் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். என் கண்ணுலயே எனக்கு வாயிலே நிக்குதுடா. ஏன்னா ரசம் ஆயிடுத்து, என்ன பண்றது? சுடுதண்ணிய சாம்பார்ல கலக்கி ஊத்தேன்டா. சரிண்ணா. அந்த பூக்காரரை கூப்பிடுமா? பூ பத்தல அடிச்சுக்கோங்கண்ணா. தெரியாம பட்டுடுத்து. வெள்ள ஜிப்பா. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? பேலன்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து உன் தலையில ஊத்திக்கோ. ஐயோ அரப்பா ஊத்திட்டானே. அட உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்குண்ணா. உப்பு தூக்கலா இருக்கா? எனக்கு கப்பு தூக்கலா இருக்குடா. எப்ப செஞ்ச சாம்பார்னு தெரியல. நீ ஒன்னும் வருத்தப்படாத. வீட்டுக்கு போய் ஒயிட் வாஷ் பண்ணிடலாம். சாரி, பெட்ரோல் வாஷ் பண்ணிக்கலாம். அடடா, தண்ணி கஷ்டத்துல எவ்வளவு தண்ணியை கொண்டு மேல ஊத்துறாப்பா. நீ ஒன்னும் வருத்தப்படாதடா. வீட்டுக்கு போய் துவைச்சுக்கலாம். ராஜி என்ன இப்படி பண்றீங்க? இவன் என்ன குரோட்டன் செடியா? ஆளுக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க. ஏன்டா நீயும் டென்ஷன் ஆகாம உங்களை பத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கற? வேற என்னடா பண்ண சொல்ற? இவங்க யார் தெரியுமா? மாமா பொண்ணுங்க. போலீஸ் டாக்டர்ஸா? டேய், என் சொந்த மாமா பொண்ணுங்கடா. இந்த டீஸ்பூனுக்கு டீ-ஷர்ட் போட்ட மாதிரி நிக்கிற அது யாரா? அது குட்டி பிசாசு ஆர்த்தி. ஹாய். ஹாய். இந்த கோஆப்டெக்ஸ் மாடல் மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்கிற இது? இது பெரிய பிசாசு ராஜி. ஹாய். என்ன கொஞ்சம் இழுத்து விடுறாடே உள்ள. இவன் என் ஃப்ரெண்ட் சுப்பு, என் கூட ஆபீஸ்ல வர்க் பண்றான். ஹாய். ஹரி, என்னையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா. நான் தான் இந்த ரெண்டு பிசாசையும் பெத்த பிசாசு. அங்கிள், ஆர்த்தியா இவ்வளவு ஸ்லிம்மா இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவங்க சாப்பாட்டுலாம் நீங்க தானே சாப்பிடுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ. இட்லி ரெடியா இருக்கு. இட்லியா? இட்லியை மட்டும் எடுத்துட்டு வாங்க. சாம்பார்லாம் இங்க தானே இருக்கு. டேய், இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றது எனக்கு. டேய், அட ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவி. உங்க குடும்ப பிரச்சனையில என்ன ஏன்டா நடு ரோட்ல விட்டு போற? இதுக்கு பேசாம நான் ஹையர் வண்டி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. இப்ப நான் என்ன பண்றது? அதோ ஒண்ணு வருது, அதுகிட்ட கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எனக்கு லிஃப்ட் கிடைக்குமா? வாட்? லிஃப்ட். யூ இடியட், நானே நந்து போய்க்கிறேன். நீ என்கிட்ட லிஃப்ட் கேக்குறியா? தெரியுது, என்ன உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போயிடுங்களேன். என்ன லிஃப்டா? அது வோல்டாஸ் கம்பெனில செஞ்சு விக்கிறாங்க, அங்க போய் வாங்கிக்கோ. என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணலாமா? நீ லிஃப்ட்டும் சரி ஓகேன்னு உட்கார வைப்பேன். டக்குன்னு இடுப்புல கைய போடுவ. கேட்டா பேலன்ஸுக்கும் அதுல ஏன் பேலன்ஸ் போயிடும். அந்த நேரம் பார்த்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். கச்சக்குன்னு பிரேக்க போடுவேன். நீ பச்சைக்கு என் முதுகுல ஓட்டுவ. ஓ ஐ எம் சாரி அப்படிம்ப. இட்ஸ் ஆல் ரைட் ஒன்ஸ் மோர் நான் கேட்பேன். அவ்வளவுதான். கிகி கிகி நீ கிகில் பண்ணுவ. அந்த கேப்ல ஐ லவ் யூ நான் சொல்லி தொலைச்சிருவேன். உடனே சேம் டு யூன்னு நீயும் சொல்லுவ. அவ்வளவுதான். ஒன்ன தூக்கி பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு லோன்னு அலைவேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி பிஸ்ஸா கார்னருக்கு வாங்க ரொம்ப அர்ஜென்ட். சரி என்னமோ ஏதோ அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தா உன் கல்யாண இன்விடேஷன் தூக்கி என் கையில கொடுத்து, சாரிங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்ககிட்ட ஒரு சிஸ்டர் மாதிரி தான் பழகிறேன்னு அழுதுட்டு பிறக்க போற குழந்தைக்கு கண்டிப்பா உங்க பேரை தான் வைப்பேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். குவார்டரை போட்டுட்டு டாடியை வளர்த்துக்கிட்டு உன் வீட்டு கேட்டு முன்னாடி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். ஹாய், இதெல்லாம் எனக்கு தேவையா? நீயே சொல்லு. வரேன், பாய். ஏய் நில்லு. என்ன? நான் உன்கிட்ட லிஃப்ட் கேட்னா? பிறகு என் பைக்கை ஸ்டாப் பண்ண. முதல்ல ஜிப்ப போடுற. வந்துட்டானுங்க பைக் எடுத்துக்கிட்டு. போட்டு தொலைக்க வேண்டியதானே? ஜிப் ரிப்பேரா இருக்குதாண்டா டி-ஷர்ட் தூக்கி வெளியே விட்டேன். எப்பா ஹாய் 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 ஹாய். அப்பா ஹாய்டா. எம்மா தலைவலி இன்னும் போக மாட்டேங்குதுடா. ஏண்டா? நேத்து காதல் ஜோதின்னு ஒரு படத்துக்கு போயிட்டேன். ஐயோ உள்ள உட்கார முடியலடா. இங்க பாருடா, பிளேடு கேள்விப்பட்டிருப்ப. பிளேடு ஃபேக்டரினா அந்த படம் தான்டா. ஏன் செம அருவியா? பின்ன கொன்னுட்டானுங்கடா. பாட்டு சீன்ல பொம்பளைங்க எல்லாம் வெளியே வந்து தம் கட்டுறாங்கன்னா பாத்துக்கேன். ஜோதின்னு டைட்லாம், அதுக்காக ஃபயர் ஆக்சிடென்ட்ல கிளைமாக்ஸாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஐ எம் ஹரி. ஹாய், ஐ எம் ராஜா. ஐ எம் சுப்புடா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் இந்த வெயில் அப்படி என்னதான் பேசுனீங்க?
இல்ல நேத்து ஒரு படம் பார்த்தோம், அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். காதல் ஜோதி. அத பார்த்தப்பறம் தான் உங்க மண்டை இப்படி ஆயிடுச்சா? பியூட்டிஃபுல் ஃபிலிம் சார். ஆ. டைரக்டர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அவ்வளவு அழகா செதுக்கியிருக்காரு. எங்களையும் தான் செதிலா செதுக்குனா. ஏய், அதாவது கதைக்கு ஏத்த மாதிரி படத்தோட டைட்டில் கிளைமேக்ஸ ஃபயர்ல வச்சிருக்காரு. அங்க நிக்கிறார் சார் டைரக்டர். பியூட்டிஃபுல். ஏய், டைரக்டர் வேணா அங்க நிப்பாரு, ப்ரொடியூசர் எடுத்து தெருவுல எல்லாம் நிக்கிறாரு. அது தெரியுதா அவன் உனக்கு? சொல்றது 100% கரெக்ட். என்ன? என்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு தான் யூத்தோட ஃபீல் தெரியும். நீ ஹரிலாம் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆன கெலம்ஸ் பெருசுங்க. யார பார்த்து பெருசுங்கற? இப்போ என் யூத்த ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஹாய் ஸ்வீட்டி. ஹாய், what do you want? இந்த ஏரியாவில் நான் பத்மபூஷன், சட்ட கலெக்டனா நான் ஒரு ரித்திக் ரோஷன். என்ன பத்தி என்ன நீ ஃபீல் பண்ற? சாரி அங்கிள், நீங்க யாருன்னே தெரியலையே அங்கிள். இப்போ என்ன சொல்றீங்க அங்கிள்? அங்கிள்னா என்ன? காதல் ஜோதி ஒரு படம் வந்திருக்கான், அத போய் நம்ம பார்க்கலாமாடா? ஓ எஸ். அங்கிள்னால நல்லா மிங்கிள் ஆவறாளே. வர்றேன்டா. டேய், எங்கடா சுப்பு? வந்துருவான்டா. பூஜை சாமா அவங்க போயிருக்கான். 2 கல்யாணி 2 நெப்போலியன் கொடுப்பா. எங்க சார் பூஜை? வழக்கம் போல நம்ம ஹரி வீட்ல. அப்படியா? மச்சான், இன்னைக்கு அடிக்க போற கூத்த நம்ம லைஃப்ல மறக்கவே கூடாதுடா. கூத்துன்னு கூத்தாண்டவரவே ஆயிடாதீங்கடா. பாத்து ஹரி ஓபன் பண்றா, அப்பதான் நாங்க ஓபன் பண்ண முடியும். சரக்குல அபின் கலந்து சாப்பிட்டா கிக்கு இறங்கவே இறங்காதுங்கறாங்களே. கரெக்டா? ஆனா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து வாந்தி எடுத்துட்டே இருப்ப, பரவாயில்லையா? யாரு நீங்க? ஏன் ரூம் கதவை திறக்கறீங்க? இது என் வீடு, நீங்களா யாரு? இவன் தான் சுப்பு. இவனும் ஹரி தான் ரூமை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ரெண்ட் எல்லாம் அவனே கொடுக்க சொல்லிட்டேன். ஓ, நீதான் அந்த சுப்புவா? ஆமா, நீங்க? நான் ஹரியோட அம்மா. இந்த மேட்ரு ஹரிக்கு தெரியுமா? இது என்ன கையில பார்சல்? இது ஒண்ணு இல்ல, இது பூஜை சும்மா. சாமானுங்க. ஓ, நீங்களும் பூஜைக்கு தான் வந்தீங்களா? ஆமா. நானும் ஊர்ல இருந்து பூஜைக்கா தான் வந்திருக்கேன். வாங்க உள்ள வாங்க, எல்லாரும் கலந்துக்கலாம். இவங்களும் பூஜைக்கா? ஹரி அம்மா குடிப்பாங்களா? குறையுதேடா. அம்மாக்கு ஒரு ஃபுல் வாங்கிக்கலாமா? புகை வருது தெரியல. அவன் கூப்பிடுறது நிஜமான பூஜைங்களா? நிஜ பூஜையா? அப்படின்னா நாய் கூண்டுக்குள்ள உட்கார்ந்து கல் படிச்சுட்டு அப்படியே கம்பெனி டீலாம் ஓடியா. பூஜைக்கு வந்துட்டு எங்கப்பா வெளியே போறீங்க? உள்ள வாங்க. இல்லம்மா, எனக்கு டஸ்ட் அலர்ஜி. நான் அடுத்த வருஷம் வரேன். கோம புகையில உட்கார்ந்து அலர்ஜி எல்லாம் போயிடும். உள்ள வந்து உட்காருங்க. தள்ளி உட்காரு. நாங்க ஹரி அங்க இருக்கிறோம், நீ அப்புறமா வா. இப்படி வாப்பா, இப்படி வந்து உட்காரு. இல்லம்மா, பையெல்லாம் அங்க வச்சுட்டு வந்துடுறேன். பூஜை சாமான எதுக்கு கையில வச்சு அலையற? ஐயர் கிட்ட கூட அவர் பாத்துப்பாரு. வாங்கிக்கங்க. பறக்காதே, நெய்ய ஊத்துங்க, பைய அப்புறம் தரேன். பாட்டா பாடுவ போல தெரியுது, ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன். எனக்கு வாய்ஸ் அவ்வளவு நல்லா இருக்காது சுவாமி. இருக்கிற வாய்ஸ் போடுப்பா, ஏதாவது பாடுப்பா. பாட்டு பாபா பேஷா பாடலாமே. பாலமுருகனை பத்தி பாட சொன்னா பாபா பிளாக்ஷி போறதுகள். எனக்கு தான் வராதுன்னு சொன்னோம். உங்களுக்கு முருகர் பாட்டு தானே இவ பின்னுவோ. மாதிரி ஆயிட்டான் பையன், பக்தி பரவசம் ஆயிட்டான், அதான் ஆடுறான். பிரதர் மேல லார்டு முருகா வந்திருக்கார். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டாரு. இவன் கிறிஸ்டினாச்சே, சான்ஸே இல்லையே. பழனிமலையா இருந்தானே, பரங்கிமலையா இருந்தானே, லாடு தானே. முருகா மலையேறி விடுறாப்பா. அவர் மாட்டேங்கிறாரு. அம்மா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. டேய், உன் ஆள் ஷீலா வந்திருக்காடா. ஷீலாவா? பாத்தீங்களா, பிளைன்ஸ்க்கு வந்துட்டான். என்ன ஷீலாங்கிறார்? வேளான்னு சொன்னேன், அது உங்க காதுல ஷீலான்னு விழுந்துடுத்து. கோலா மிக்ஸ் பண்ண வேண்டிய நேரத்துல பிரச்சனை பண்றாரே மாலா. நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. டேய், எங்கடா போற அப்படின்னு நான் கேட்டா என்ன நீ செருப்பாலடுறா. ஏன்னா வெளியே போகும்போது எங்கடா போறேன்னு கேட்கறது அபசகரம்னு எனக்கும் தெரியும். ஆனா நீ எங்க போறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கடா போறேன்றத தவிர வேற எப்படி கேட்க முடியும்? இதுக்கு நீ நான் எங்க போறேனே கேட்டிருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் நீயே கம்பல் பண்ணி கேட்கறதுனால கேட்கறேன். எங்கடா போற? ராஜி கிட்ட என் லவ் சொல்ல போறேன்டா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. 12B தவிர எந்த பஸ் வேணாலும் புடி. அவன் ராஜி கண்ணை பார்த்தே பேசினான். ஆனா நான் என்ன பார்த்தே பேச போறேன். ஏய், நீ ரொம்ப அழகா இருக்கே. ஹரி மாதிரியே நானும் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவகிட்ட இன்னைக்கு என் லவ் சொல்லிடட்டுமா? யாரா அந்த பொண்ணு? அவளா இந்த ஏரியாவோட தாதா பொண்ணு. சொல்லட்டுமா? வேண்டாம், சொல்லாத. சொல்லுவேன்டா. அவகிட்ட இல்ல, அவ அப்பங்கிட்டே சொல்லுவேன். சொன்னா கேள்றா, சொல்லாத. அப்படித்தான்டா சொல்லுவேன். சொன்னா என்னடா நடக்கும்? அந்த சகோதரி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஒரு சைக்காலஜி டெஸ்ட். 3 கேள்வி கேட்கிறேன். நேரா போற, ஒரு கடல் வருது, உன் மனசுல என்ன தோணும்? அந்த கடல்ல குதிச்சு நீந்தி அந்த பக்கம் போலான்னு தோணும். சபாஷ். கடல்ங்கிறது உன்னுடைய வாழ்க்கை. அதை நீந்தி கிடக்கணும்னு ஆசைப்படுற, அது உன்னுடைய ஆர்வத்தை காட்டுது. கொஸ்டின் நம்பர் 2. நேரா போற, ஒரு பெரிய சுவர் வருது, அப்போ உன் மனசுல என்ன தோணும்? அந்த சுவரை தட்டி பார்ப்பேன், ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. சூப்பரா. சுவருங்கிறது மரணம்டா. அதை நீ தட்டி பார்க்க நினைக்கிறியே, அது உன்னுடைய தைரியத்தை குறிக்குது. கொஸ்டின் நம்பர் 3. காஃபியை பத்தி உன் ஐடியா என்ன? காஃபியா? டீ காஃபி.
காஃபினாலே எனக்கு புத்துணர்ச்சி நினைப்பு தான்டா. ஐ லைக் இட் ஸ்ட்ராங். கொஞ்சம் குடிச்சா கூட ஸ்ட்ராங்கா குடிக்கணும்னு நினைப்பேன். டேய் ஏன்டா சிரிக்கிற? காஃபிங்கிறது வேற எதுவுமே இல்லடா, அது உன்னுடைய காதல் வாழ்க்கையை குறிக்குது. அதத்தான் புத்துணர்ச்சியா வேணும், சூடா வேணுங்கிறானே. அப்படியா? காஃபி உனக்கு எப்படி? எனக்கு ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, கிடைச்சா போதும்னு இருக்குறா. ஆனா இவனுக்கு எப்படி தெரியுமா? அத ஊத்தி வச்சிருந்த டபரா இருந்தா போதுங்கிறாடா. மிஸ்டர் மணி. யாரு சார்? குட் மார்னிங் சார். ஏய் சுப்பு. டேய் நானும் அவரும் ஒரே காலேஜ்டா. நான் வெளிய வந்துட்டேன், இன்னும் அவர் அங்கேயே இருக்காருடா. மக்கு கேஸா? சாச்சா ப்ரொஃபசரா இருக்காரு. பாத்தீங்களா சார் மரியாதை? வெரி குட், ஐ லைக் இட். சார் காலேஜ் இந்த பக்கம் இருக்கு, நீங்க என்ன அந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க? காஃபி சாப்பிட போறேன். காஃபி சாப்பிட. காஃபினா ரொம்ப இஷ்டமா உங்களுக்கு? ஆமாப்பா, சின்ன வயசுலயே ஆரம்பிச்சேன். எஸ்எஸ்எல்சி படிக்கும் போதுல இருந்தே காஃபி. ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி சாப்பிடுவீங்க? எனக்கே கிடையாதுப்பா, எக்கச்சக்கம். அதாவது காஃபியோட தரம், அவைலபிலிட்டி இத வச்சு நான் மட்டும் சாப்பிட்டே இருப்பேன். இவ்வளவு ஏன் இப்ப கூட ஒரு நாளைக்கு 4 காஃபி சாப்பிடுறேன். அதுல ஒண்ணு 7 மணிக்கு எழுந்தோன்னு பெட் காஃபி. பெட்ல சாப்பிட்டா தானே பெட் காஃபி. ஏன் சார் இத்தனை வாட்டி காஃபி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுது? எங்க டாக்டர் கூட சொல்லுவாரு, உங்களுக்கு வயசாயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா காஃபி சாப்பிடுறது கம்மி பண்ணீங்கன்னுட்டு. நான் கேக்கல. ஒய்ஃப் காஃபி குடிச்சு சொல்லி சாப்பிட்டுட்டே இருப்பேன். சார் உங்களுக்கு பிடிச்சது இன்ஸ்டன்ட் காஃபியா ஃபில்டர் காஃபியா? இன்ஸ்டன்ட் காஃபி வேஸ்ட்ப்பா. ஃபில்டர் காஃபி லேட் ஆனா கூட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா ஒண்ணு, மாடி விட்டு மாமி குடுக்குற இன்ஸ்டன்ட் காஃபி என் ஒய்ஃபோட ஃபில்டர் காஃபியோட சூப்பரா இருக்கும். என்ன அடிக்கடி கிடைக்காது. ஆமா, நீங்க வெளியெல்லாம் காஃபி சாப்பிடுறது இல்லையா? வெளி காஃபி நான் சாப்பிட மாட்டேன். ஹோட்டல் காஃபி தானே கேக்குறேன். சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா அவங்க வேற ஒருத்தர் சாப்பிட்ட பாத்திரத்துல குடுக்குறாங்க, அதை நான் சாப்பிட மாட்டேன். ரெண்டாவது அங்க காஃபி போடுறது யாரு? மாஸ்டர். ஆம்பளை, அதனால நான் சாப்பிட மாட்டேன். வாங்க நம்ம வீட்டுல ஒரு காஃபி சாப்பிடலாம்.